சபா நாட்டின் அரசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்தபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அரண்மனையின் ஒரு பகுதி அவரை வியப்பில் ஆழ்த்தியது. காரணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயரமான மாளிகையை கட்டியிருந்தார்கள். அதன் தரைப்பகுதி மிகவும் தூய்மையான ஒளி ஊடுருவக்கூடிய பளிங்கு கற்களால் தயார் செய்யப்பட்டிருந்தது. அந்த தரையின் கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. சபா நாட்டு அரசி அந்த மாளிகைக்குள் நுழைந்தபோது தன் முன்னே இருப்பது ஆழமான நீர்நிலை என்று அதை தவறாக எண்ணுகிறார். எனவே தண்ணீரில் தன்னுடைய ஆடை நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது ஆடையை சற்று உயர்த்தி பிடிக்கிறார். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவளிடம் மென்மையாக கூறினார்கள், இது தண்ணி இல்லை, இது பளிங்குகளால் இழைக்கப்பட்ட தரைப்பகுதிதான் என்று. இந்த ஒரு காட்சி அந்த அரசியின் கண்களை திறந்தது. உடனே அவர்கள் தான் சூரியனை வணங்கும் ஒரு பேரரசியாக இருந்தாலும் இயற்கையின் சக்திகளை தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கும் ஒரு இறை தூதரின் முன்னால் தான் ஒரு சாதாரணமானவள் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். உடனடியாக அவர் இவ்வாறு இறைவனிடம் பிரார்த்தனைகளை செய்கிறார். என் இறைவா, நான் எனக்கே அநீதி இழைத்துக் கொண்டேன். இப்போது நான் சுலைமானுடன் இணைந்து அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்விடம் சரணடைகிறேன் என்று பிரார்த்தனை செய்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் பாடம் என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை ஒருவரை அச்சுறுத்த பயன்படுத்தவில்லை. மாறாக தன்னுடைய அறிவையும் இறைவன் தனக்கு வழங்கிய நாகரிக வளர்ச்சியையும் காட்டி அந்த அரசியின் அறியாமையை போக்கினார். உண்மை என்பது கண்களால் பார்ப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டிய இறைவனின் வல்லமை என்பதை அந்த அரசி புரிந்து கொள்கிறார். அத்தியாயம் 27 வசனம் 43-44. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.